இந்த 26,000 ஏரி குளங்களை பாதுகாக்கணும்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. 2017 சட்டமும் கொண்டு வந்துட்டாங்க. சட்டம் கொண்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஏரியை கூட பாதுகாக்கல. ஒரு ஏரி கூட 26,880 ஏரியில தமிழ்நாடு அரசு ஒன்று கூட பாதுகாக்கல, வரைமுறை செய்யல, விதிகளுக்கு கொண்டு வரல. அதனால என்ன ஆகும்? ஏரி காணாம போயிடும், ஆக்கிரமிப்பு, குப்பையை கொட்டுவாங்க, கழிவு கொட்டுவாங்க, எல்லாம் முடிஞ்சிடும். ஏரியில தான் நம்ம மக்கள் வாழ முடியும். ஏரி இருந்தால் தான் சுற்றி கிணத்துல தண்ணி மேலே ஏறும், ஊரில் தண்ணி ஏறும், விவசாயம் செய்ய முடியும். எவ்வளோ இப்போ பிச்சாவரம் இருக்குதுங்க. இது வந்து சதுப்பு நிலம், அது மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், அலையாத்தி காடுகள், எவ்வளோ பறவைகள் வருது. பறவைகள் வர்றதுனால இங்கே டூரிஸ்ட் நிறைய வராங்க. சுனாமியில் உங்களுக்குலாம் பாதுகாப்பு இந்த காடுகள் தான் கொடுத்தது. இதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும். இந்த பகுதியெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் வரவங்க சொல்லுங்க.